ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்க பிரச்சனை ஜோதிடர். இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/11/2025 மதியம் 1:35க்கு அஸ்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயமோ அல்லது விஷ்ணு ஆலயங்களுக்கோ சென்று தீபத்தை தானமாக கொடுக்கணும். அதாவது லைட்டு, பல்பு இது மாதிரி தானமாக கொடுக்கலாம், அல்லது தீபத்தை தானமாக கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல், கன்னிராசிக்கு பெஸ்ட்டான பரிகாரம் என்னென்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய, ஏன்னா புதன் தான் அதுக்கு அதிபதி. அதனால் ஸ்கூல் பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல, அதில் பல்பு, எலக்ட்ரிக் மின் சாதனம் இருக்கு இல்லையா, பல்பு வாங்கி கொடுக்கலாம். இதனால என்னென்னா, இந்த ஒரு வருடம் முழுவதுமே உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இருக்காது. அகால மரணம், விபத்து, கண்டம் இந்த மாதிரி எதுவுமே நிகழாது. இந்த ஒரு வருடமே ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃபும் நல்ல செல்வ செழிப்போட வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு, நிறைய நன்மைகள், புது புது வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. தொழிலில் மாற்றங்கள், தொழிலில் வளர்ச்சி, காசு பணத்தை சேர்த்து வைக்கிறது, அதே மாதிரி ஒரு பக்கம் இருந்து வரக்கூடிய பணங்கள் வரது, அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள், அலைச்சல்கள், சிறு சிறு அலைச்சல்கள், அதே நேரத்தில் மன மகிழ்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. 3ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய், அதே மாதிரி புதன், உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்குது. அதனால தான் சிறு தூர பிரயாணங்கள் அடிக்கடி மேற்கொள்வீங்க. அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியாக மாறும். ஏன்னா உங்களுக்கு சூரியன், புதன், செவ்வாய், அப்புறம் சுக்கிரனும், உங்களுக்கு பாக்கியாதிபதி சுக்கிரனும் 3ஆம் இடத்துல போய் சேரப்போகுது. இது ஒரு நல்ல அமைப்பு. நிறைய மாற்றங்கள் இருக்குங்க. பொதுவாகவே கன்னிராசிக்கு வெற்றி வாய்ப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். நீங்கள் நிறைய வழிபாடு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிளாக நீங்கள் ஒவ்வொரு எடுத்த விஷயங்களில் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. 3ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்குது. அதுவும் செவ்வாயும் சுக்கிரனும் சேரும்போது ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி கண்கண்ட கலியுகத்துக்கு கண்கண்ட தெய்வம் ஐயப்பன், அவரையும் வழிபாடு பண்ணுங்க. கார்த்திகை மாதம்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடிய தெய்வமே ஐயப்பன் தான். ஸோ அதனால நீங்க வழிபாடு பண்ணுங்க, ஐயப்பன் வழிபாடு பண்ணுங்க. இந்த தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் போது, நீங்க ஒரு முயற்சி எடுக்கும்போது அதோடைய பலன்கள் உங்களுக்கு ரெட்டிப்பா சேரும். எந்த ஒரு இதுமே பார்த்தீங்கன்னா நம்ம கை கொண்டு செய்யணும். ஒரு முயற்சியை நம்ம செய்யணும், அதோடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஜாதகத்திலையும் கிரகங்களும் யோகமாக இருந்தாலும் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் தான் நமக்கு வெற்றி வாய்ப்பை தேடி தரும். இதை எப்போவுமே மறந்துடாதீங்க. கன்னிராசிக்காரங்க எப்போவுமே உழைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. எவ்வளோ பாடுபட்டாலும் சரி, காசு வருதுன்னா விடிய விடிய தூங்காமே இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் நல்ல வளர்ச்சி அடையும். தொழில் ரீதியாக நிறைய வளர்ச்சிகளுக்கு போக போகுது. உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது வக்ர கிரகங்கள் இருக்குது அப்படின்னா, இப்போ குருவும் வக்ரமாகிறாரு. அதனால் நல்ல குரு வக்ரம், சனி வக்ரம்ங்க. யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் இந்த மாதிரி வக்ர கிரகங்கள் இருக்கோ ரெட்டிப்பு பலன் தான் நான் சொல்லுவேன். தொழிலில் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது, நிறைய புது புது விஷயங்கள் உங்களை தேடி வர்றது, எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே, தொழில் சார்ந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி பெறும். அதே நேரத்தில் நிறைய காசு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இவ்வளோ நாளாக ஏதாவது இன்கம் பத்தாம இருந்தால் கூட இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்கம் நல்ல, அதாவது வருமானம்ங்கிறது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். நிறைய பல வழிகளில் இருந்து உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைச்சிரும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் நல்ல சிறப்பான பலன்கள். 6க்குடைய சனி திக்பலம் பெற்றிருக்காரு. வக்ரத்தில் இருக்கனால நீங்கள் உங்களுக்கு ஒர்க் பேர்டன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பணிச்சுமை அப்படிங்கிறது ஓவராக இருக்கும். ஆனால் அது எல்லாமே ஆதாயமாக தான் இருக்கும். இது இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் பின்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாகவும் பெரிய லெவலில் உங்களுடைய திறமைகளை அங்கீகரித்து பேசப்படக்கூடிய விஷயங்களாக மாறுங்க. அதனால் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இது ஒரு ரொம்ப சூப்பர். திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு. உத்தியோக ரீதியாவோ தொழில் ரீதியாவோ அலைச்சல்கள் இருந்தே தீரும். அலைச்சலுக்கு இந்த மாதம் அஞ்சாதீங்க.
இந்த அலைச்சல் எவ்வளோ அலைச்சல் அலையிறீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு ஆதாயமா மாறப்போகுது. அதே மாரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல ஆர்வம், புத்தி கூர்மை, ஞாபகத்திறன் இது எல்லாமே இருக்கும். படிப்புல நல்ல ஆர்வத்தோட படிக்கிறதுனால நல்ல மார்க் எடுப்பீங்க. உயர்கல்வி சார்ந்தவங்களுக்குலாம் நல்ல ரேங்க் ஹோல்டரா, யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரா வரதுக்கு உண்டான அமைப்பு. ஒரு சிலருக்குலாம் இந்த கேம்பஸ்லயே பிளேஸ்மெண்ட் ஆகுறது, அதே மாரி ஒரு இன்டர்ன்ஷிப் போறது, ஸ்டைஃபண்ட் கிடைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். நல்ல மன மகிழ்ச்சியோட இருப்பாங்க குழந்தைகள். படிக்கக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். முக்கியமாக இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக பேங்கிங் எழுதுறவங்க, டீச்சர்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் வரும். உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு திடீர்னு ஒரு வாய்ப்பு, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வேலை, நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல வேலை கிடைக்கும். பொதுவாகவே கன்னி ராசிக்கு இந்த மாதம் நல்ல மனமகிழ்ச்சியான மாதம் தான் நான் சொல்லுவேன். நிறைய புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. தெய்வ அனுகூலத்தை நீங்கள் வேண்டி விரும்பி வணங்கிக்கணும். வேறு வழி கிடையாது. சனி உங்களோட விஷயங்களை பார்க்கும்போது டிலே பண்ணுவார். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கங்க. ஆஞ்சநேயர் சாலிசா போட்டு கேளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். முக்கியமாக வந்து செவ்வாயும் சுக்கிரனும் சேரக்கூடிய இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்கள் வாங்குறது, அதே மாதிரி வண்டி புதுசாக கார் வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ரொம்ப நாளாக வந்து இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது கன்னிராசியில் இருக்கீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. ஒரு இடத்த வாங்கிட்டு விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைமில் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா விற்றுருங்க. 3ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் இடத்த விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் விற்று நிறைய காசு பணம் பார்ப்பீங்க. அதே மாதிரி வந்து திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் போது குரு அதை பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணும்போது விற்காத இடம் எல்லாமே மாயமாயி விற்றுரும். அந்தளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான கிரக சேர்க்கை தான். சுக்கிரனும் செவ்வாயும் சேரும்போது நிறைய காசு பணமும் வரும். அதே நேரத்தில் எமோஷனலும் கூட வந்துடும். அதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு காசு பணம் எப்போவுமே வரணும்னா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பழகிக்கணும். உணர்ச்சி வயம் படக்கூடாது. நம்ம தேவையில்லாத ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகக்கூடாது. எப்போ அமைதியாக இருக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு காசு பணம் வரும். அமைதி மீன்ஸ் என்னென்னா வார்த்தைகளை விடாமல் மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும். பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அடுத்தவங்களை ஹர்ட் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் இந்த மாதம் வந்து 3ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்குது. சுக்கிரன் இருக்குது, செவ்வாய் இருக்குது. சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தாலே தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே உங்களை இழுத்து விடுறது, தேவையில்லாத விஷயங்களை பண்ணுறது. அதனால் அமைதி காக்கணும். மைண்டை ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் அமைதியாகவும் வச்சுக்கணும். உங்களை நீங்களே எந்த விஷயம் பிடிக்குமோ அந்த விஷயத்துக்குள்ளே இன்வால்வ் பண்ணிக்கோங்க. அதில் சந்தோஷமாக இருந்து பழகிக்கங்க. இன்க்ளூடிங் உங்களுக்கு சாப்பிட்றதோ அல்லது எக்ஸசைஸ் பண்ணுறதோ, ஒரு டயட் இருக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்களை உங்களை ஃபோக்கஸை மாற்றுங்க. இல்லை அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே உங்களை கொண்டு போய் இழுத்து விடும். அது தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டி விடும். செவ்வாய் சுக்கிரன் சேரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கன்னிராசிக்காரங்க எப்போவுமே உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகமான அன்பு, மற்றவங்களை காட்டிலும் அன்பும் பாராட்டும் எப்போவுமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் கன்னிராசிக்கு. ஆனால் துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம், எப்போவுமே அவங்க எதிர்பார்க்கக்கூடிய நபர்கிட்ட இருந்து அது கிடைக்கவே கிடைக்காது. ஒரு குழந்தைக்கு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து சூப்பர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள், இது நீ நல்லா பண்ணியிருக்கேன்னு எப்போவுமே கிடைக்காது. ஒரு கணவனுக்கு மனைவி கிட்ட இருந்து அது கிடைக்காது. ஒரு மனைவிக்கு கணவன் கிட்ட இருந்து கிடைக்காது. இது வந்து ஒரு துரதிர்ஷ்டமானது தான். அதுக்காக நீங்கள் மற்றவங்ககிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏமாற்றத்துக்குரிய விஷயமா இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே எனக்கு நானே ராஜா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களை கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து என்ன செய்யணும், செல்ஃபாக பாராட்டிக்கிங்க. அது தப்பு கிடையாது. அது பைத்தியக்காரத்தனமும் கிடையாது. உங்களை நீங்களே பாராட்டலைன்னா மற்றவங்க எப்படி பாராட்டுவாங்க? அதனால் உங்களை நீங்களே வெல்டன் அப்படின்னு பாராட்டுங்க. சூப்பராக செஞ்சு இது வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துரும் உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ் எழுதி பாருங்கள். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இது என்னடா இது இப்படி இவங்க சொல்கிறாங்களேன்னு நினைக்கலாம். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கன்னிராசிக்கு இயல்பாகவே நான் வந்து நிறைய பேத்துக்கிட்ட இருந்து இதை வந்து
தெரிஞ்சுக்கிட்டது. அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன பாராட்டுகள் எதிர்பார்ப்பாங்க. ஆனா, அவங்க எதிர்பார்த்த நபர்கிட்ட இருந்து அது கிடைக்கல அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் நம்ம எவ்வளோ சம்பாரிச்சாலும், காசு பணம் எவ்வளோ சம்பாரிச்சாலும், மனிதருடைய மனது வந்து மனிதனுடைய அன்புக்கு தான் அடிமையா இருக்கும். அது காசு பணத்துக்கு அடிமையா இருக்காது. ஸோ, அதனால எதிர்பார்க்கிறது வந்து இயல்பு. அது மனித குணம், இயற்கை. அத மாத்த முடியாது. தப்பு கிடையாது. ஆனா, அதுல ஏமாந்துராதீங்க. அதுக்குள்ள போய் சிக்கிக்காதீங்க. அதனால வெளியில வாங்க. உங்கள நீங்களே பாராட்டுங்க. உங்களுக்கு என்ன விஷயமோ அத கண்ணாடி பார்த்து பேச பழகிக்கங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் வளரும். 2வது மத்தவங்க கிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பும் வராது. ஏன் அப்படின்னா, நெறைய பேர் வந்து இந்த உணர்ச்சி வசப்பட்டு போய் சிக்கிக்கிறாங்க. அதுல மாட்டி கஷ்டப்படுறாங்க. அதனால இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இத சொல்றேன். முக்கியமா உங்களுடைய ராசி அதிபதி புதன். அவருக்கு நீங்க பரிகாரம் செய்யணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாசிட்டிவான வேர்ட்ஸ எழுதி பாருங்க. ஏன்னா புதன்னா ரைட்டிங்கு. அத எழுத்துக்கள குறிக்கக்கூடியது, எழுதுறத குறிக்கக்கூடியது. ஒரு ஒயிட் ஷீட்ட எடுத்துட்டு, ஒயிட்னா சுக்கிரன். உங்களுக்கு அதிர்ஷ்டம் குடுக்கக்கூடியவர் சுக்கிரன். வெள்ள கலர் பேப்பர்ல கிரீன் கலர்ல பென்னு. கிரீன்னா புதன்ங்க. பச்சை வருது புதன். அதனால பேனானாலும் புதன், பச்சைனாலும் புதன் தான். அப்போ பச்சை கலர் பேனால பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸ எழுதி பாருங்க. நான் முன்னேறுறேன் அப்படின்னு. பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். அதாவது அது வந்து அ நிகழ்காலத்தில அந்த வார்த்தைகள் இருக்கணும். எதிர்காலத்திலயும் இருக்கக்கூடாது, இறந்த காலத்திலயும் இருக்கக்கூடாது. நீங்க நிகழ்காலத்தில ஒரு வார்த்தைய எழுதி பாருங்க. உங்களுக்கு சந்தோஷத்த குடுக்கக்கூடிய சில விஷயங்கள எழுதி பாருங்க. அது நெறைய ரிசல்ட்ட குடுக்குது. நல்ல நல்ல ரிசல்ட்ட குடுக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அத எழுதி பாருங்க. அதே மாரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் 7ஆம் இடத்துல சனி இருக்கனால, திருமணம் அப்படிங்கிறது திடீர்னு திருமணம் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காதல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு 5 குடையவர் தான் 7ல திக்பலமா இருக்காரு. குருவோட பார்வையில இருக்காரு. அப்போ லவ் மேரேஜ்ங்கிறது சக்சஸ் ஆகும். அதேமாரி காதல் சம்மந்தப்பட்டது பேரண்ட்ஸ் வந்து இவ்வளோ நாளா எதிர்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ போய் நீங்க சொல்றது, இப்போ வந்து உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கிறது, அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு திருமணம் கைகூடுறது, திருமணம் ஆகுறது இந்த மாரி நிகழ்வுகள் நடக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. புத்திர பாக்கியம், சந்தான பிராப்தம்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதேமாரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்கலாம் ரொம்ப முன்னேறிருவாங்க. நல்ல பேரு, புகழ், அதிர்ஷ்டம் இது எல்லாமே கிடைக்கும். பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். பாராட்டுகளும், விருதுகளும், அங்கீகாரங்களும் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய லெவல்ல உயர்ந்த நிலைகள், அதேமாரி தலைமையிடம் பாராட்டி உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்ப குடுக்கும். முக்கியமா நெறைய ப அதாவது உங்களுக்கு இவ்வளோ நாளா இருந்த நெகட்டிவ் இம்ப்ரஷன்லாம் மாறி, பாசிட்டிவானது மக்களுடைய சப்போர்ட்டும், ஆதரவும் உங்க சைடு. மீடியால உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம உருவாக்குறது, இந்த மாரி விஷயங்கள் கிடைச்சிரும். கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு சூப்பரான டைமு. அதே தான் நான் ஆல்ரெடி சொன்னது தான். உணர்ச்சி வசப்படாதீங்க. எமோஷனல் ஆகாதீங்க. காமா அப்படியே அது அது வந்து என்னன்னா, ரொம்ப அப்படியே லைட்டா ஓகேங்களா? உங்களுக்கு யாரு புடிச்ச ஆக்ட்ரஸோ அவங்கள ஞாபகம் வச்சுக்கங்க. அவங்க ஒரு விஷயத்த ஈஸியா பண்ணியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அது மாரி நீங்க செயல்படுங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க, உணர்ச்சிகள் படாதீங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் யாருகிட்டயும் எதிர்பார்க்காதீங்க. கன்னி ராசிக்கு எப்பவுமே எதிர்பார்ப்பு ஏமாற்றத்த குடுக்கும். ஸோ, அதனால நீங்க உத்தியோகத்துல இருக்கலாம், ஒரு பிசினஸ் பண்ணலாம். உங்க லைஃப் பார்ட்னர், உங்களுடைய கணவர் வந்து உங்களை பாராட்டணும், உங்களை வந்து தாங்கி பிடிக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு முதல் புருஷன் உங்க தொழிலு, உங்க உத்தியோகம்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இத ஞாபகம் வச்சு மனசுல பதிஞ்சுட்டாலே நீங்க நம்பர் 1. உங்களை தேடி எல்லாமே வந்துரும். ஓகேங்களா? எப்பவுமே ஏமாற்றம் கூடாது. நல்ல உழைப்பாளி, நல்ல திறமைசாலியான பெண்கள் தான் கன்னிராசி பெண்கள். அதனால நெறைய வந்து நீங்க புதுசு புதுசா யோசிங்க. 3ஆம் இடத்துல நெறைய கிரகங்கள் இருக்கு. புத்திசாலித்தனமா நெறைய யோசிங்க. புது புது முயற்சிகள் எடுங்க. புதுசா ஸ்டார்ட் அப் பண்ணுங்க. ஜெயிச்சிருவீங்க. அதாவது 1 கோடி சேர்த்துற அளவுக்கு அமைப்பு இந்த இதுல இருக்கு. உஷாரா இருந்து உணர்ச்சிகள கட்டுப்படுத்தி, அதாவது உணர்ச்சிகள் மீன்ஸ் என்னன்னா, எமோஷனல் ஆகாதீங்க. நான் அத பண்ணுனேன், இத பண்ணேன்னு வீட்ல போய் சண்ட போடாதீங்க. இப்போ உங்களுக்கு சண்ட போடக்கூடியான டைம் இருக்கு. உங்களோட சக்திகள அங்க செலவழிக்காம, உங்களுடைய வளர்ச்சிகள்ல போய் நீங்க அத செலவழிச்சீங்க அப்படின்னா, 1 கோடி சேர்த்திரலாம். 1 கோடி அப்பு 1 கோடின்னு சொல்றோம்ல, அது மாரி கட்டாயம் சேர்த்திரலாம். உங்களுடைய சக்திய ஒண்ணா திரட்டி, உங்களுடைய வளர்ச்சிகள்ல கொண்டு போய் போட்டீங்கனாலே, நம்பர் 1 பொசிஷனுக்கு நீங்க வந்துருவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கணவன் வழி ஆதாயம் உண்டு உங்களுக்கு. அதே மாரி தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். மெடிடேஷன் பண்ணுங்க. பாசிட்டிவான விஷயங்கள அப்ரோச் பண்ணுங்க. பாசிட்டிவா அப்ரிமேஷன்ஸ் எழுதி பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு அமைப்புகள் இருக்கு. தெய்வ வழிபாடும், தெய்வ அனுகூலமும் இருந்த எல்லா விஷயத்திலும் சாதனை பெறலாம், சாதிக்கவும் செய்யலாம்.
அதே மாரி வந்து அரசாங்க உத்தியோகத்தில இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, நெறைய காசு பணம் சேர்த்துறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே கன்னி ராசிக்கு இந்த கார்த்திகை மாசம் ஒரு அதிர்ஷ்டமான மாசம் தான். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி பெறும்னா பார்த்துக்கங்களேன். ஆனா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி தான். உன் வாழ்க்கை உன் கையில் சொல்றோம்ல அதுதான். ஏன்னா அஸ்த நட்சத்திரத்துக்கு அமைப்பே கை தான். ஸோ அப்போ உங்களுடைய வாழ்க்கை உங்க கையில இருக்கு. இந்த மாசம் நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்கங்கிறத பொறுத்து தான் உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆக போகுது. நெறைய நல்ல முயற்சிகள் எடுங்க. எல்லாமே சக்சஸ் ஆகும். செவ்வாயும், சுக்கிரனும் இருக்கும்போது, அதுவும் 3ஆம் இடத்துல இருக்கும்போது, முயற்சி ஸ்தானத்துல இருக்கும்போது, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் கட்டாயம் உங்களுக்கு சக்சஸ தான் குடுக்கும். அதனால கவலைப்படாம எடுங்க. தெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் பரிகாரம் கட்டாயம் உங்களுக்கு சொல்றேன். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கேளுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.